Conversion of decimal number system to binary number system. Binary arithmetic related queries இருந்தா நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணீங்க binary arithmetic ஓட link available இருக்கு. So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So coming to conversion of decimal number system to binary number system. questions எப்படி கேட்கலாம்னா two types கேட்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் integer part மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து binary கன்வெர்ட் பண்ண கேட்கலாம் or else fractional part அத பாயிண்ட் வச்சும் கேட்கலாம். அந்த क्वेश्चंसலாம் எப்படி சால்வ் பண்றதா இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 109 கீழ வந்து 10 கொடுத்திருக்காங்க which means base 10. சோ டெசிமலுக்கு வந்து base 10 சிஸ்டம் தெரியும். பைனரி பாத்தீங்கன்னா base 2 சிஸ்டம். சோ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை வந்து பார்க்க போறோம். So decimal to binary conversion என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா the given number is divided by 2 repeatedly. So இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்க decimal number 109 கொடுத்திருந்தாங்க. So 2 ஆல நம்ம ரிப்பீட்டடா டிவைட் பண்ண போறோம். So first step வந்து செகண்ட் டேபிள் சொல்லுங்க 5 டைம்ஸ் வந்து 2 வந்து 10. இத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். the 9 இருக்கு. So 4 times 2 வந்து 8. ரிமைண்டர் என்ன இருக்கு 1. இதை நம்ம இங்க தனியா எழுதுறோம் because இந்த ரிமைண்டர் தான் உங்களுக்கு ஆன்சரை நம்ம எழுத போறோம். ஸோ இங்கே வந்து 1 எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக லாங் டிவிஷன் பண்ணுவீங்க பாருங்கள், அந்த ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 54ன்றது உங்களுக்கு கோஷன்ட்டாக கிடைக்கும், 1ன்றது வந்து ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ இப்போ 109 இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 times 2 வந்து 10. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 9 கொண்டு வருவீங்க. 4 times 2 வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ இது ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட். இதை தான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். நம்பர் இஸ் டிவைடட் பை 2 ரிப்பீட்டட்லின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா 2ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 எடுக்கும்போது 2 times 2 பார்த்தீங்கன்னா 4. ரிமைண்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ இந்த 14 கன்சிடர் பண்ணும்போது 7 times 2 வந்து 14. ஸோ இங்கே என்னென்னா ரிமைண்டரை எதுவும் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிட்டோம். 7 2s 14 பண்ணிட்டோம். ஸோ 0. ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். எப்பயுமே ஒரு நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ 54 டிவைட் பை 2 பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஜிட் எடுத்தால் 2 times 2 வந்து 4. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட் இந்த 4 கொண்டுட்டு வருவீங்க. ஸோ 7 times 2 வந்து 14. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. ஸோ உங்களோட கோஷன்ட் வந்து 27, ரிமைண்டர் வந்து 0. இதை நம்ம அங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 into 2 2. இந்த 7 பண்ணும்போது 3 times 2 வந்து 6, பட் இங்கே 7 இருக்கு. ஸோ ரிமைண்டர் வந்து 1. 27 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 1 time 2 வந்து 2. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். தென் 7 நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க. 3 times 2 வந்து 6. ஸோ ரிமைண்டர் வந்து 1. ஸோ இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட். இதுதான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 2 times வந்து பண்ண போகிறோம். சாரி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 6 times 2 வந்து 12, பட் இங்கே 13 இருக்குது, ரிமைண்டர் வந்து 1. ஸோ 13 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 2s 12. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 minus 2 1, 1 minus 1 0. ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 1, கோஷன்ட் வந்து 6. ஸோ நெக்ஸ்ட் இது மறுபடியும் இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும். 6 வந்து 3 times 2 வந்து 6 1. ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். 6 வந்து நீங்கள் நார்மலாக 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 times 2 வந்து 6. ஸோ 0 ரிமைண்டர் கிடைக்கும். உங்களோட கோஷன்ட் வந்து 3 கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரிமைண்டர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் 0. ரிமைண்டர் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் போடணும், பிகாஸ் இதுதான் வந்து உங்களோட பைனரி கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிற டிஜிட்ஸ். நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த 3 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 time 2 வந்து 2 தான் இருக்கும், பட் இன்னும் வந்து 1 இருக்குது ரிமைண்டர். ஸோ அது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இங்கே 3 இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 time 2 வந்து 2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் 1, கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 2 பண்ணியிருப்பாங்க, பட் 1 டிவைட் பை 2 வந்து பண்ண முடியாது. உங்களோட கோஷன்ட் வந்து என்னவாக இருக்கும், 0வாக தான் கிடைக்கும்.
அண்ட் ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். பட் நான் அந்த ஸ்டெப்பை இக்னோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா கோஷன்ட் வந்து 0 கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். பட் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே நம்பர் 1 இருக்குது பாருங்கள், இங்கே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பாட்டமில் இருந்து உங்களோட பாட்டமில் இருந்து டாப் வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ டாப்லேருந்து பாட்டம் கொண்டு வந்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். நீங்கள் இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் எழுதணும், பாட்டம் டு டாப். ஸோ நம்பர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 தென் 1 0 தென் 1 1 0 1. ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ சில டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே 1 இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகாது. ஸோ கோஷன்ட் வந்து 0 ஆகிடும், ரிமைண்டர் என்ன ஆகிடும், ஸோ இந்த 1 அப்படியே ஆஸ் இட் இஸ் இங்கே போட்டுருவீங்க. ஸோ ரிசல்ட் எழுதும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து நம்ம எடுத்தோம், ஞாபகம் இருந்தால் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து நான் எழுதினேன். இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கோஷன்ட் வந்து 0 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்லேருந்து நீங்கள் எடுத்து எழுதணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்து எழுதும்போது 1 1 0 1 1 0 1 சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது ஆன்சரை வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்து எழுதணும், உங்களோட கோஷன்ட்லேருந்து நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். வேற இந்த மறுபடியும் இந்த 1 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைண்டர் இந்த பார்ட்டை மட்டும் பாட்டம் டு டாப் நீங்கள் எழுதுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.